வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். KPI for SEOs and DMs. Key Performance Indicators for Search Engine Optimizers and Digital Marketers. இதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட், நான் ஒரு SEO ஸ்பெஷலிஸ்ட். என்னென்ன KPIஸ்லாம் நான் முக்கியமாக கவனிக்கணும். நிறைய விஷயங்களை நான் பார்க்குறேன். ஸோ பட் எந்த விஷயத்தை, எந்த மெட்ரிக்ஸை நான் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு ஆர்கனைசேஷனுக்கு, ஒரு கம்பெனிக்கு நான் ஒர்க் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா அது நல்லா இருந்தால் போதும். நம்மளுடைய வே ஆஃப் ஒர்க்கிங், நம்மளுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், டாக்டிக்ஸ், அப்ரோச் எல்லாமே நல்லா பண்ணுறோம் அப்படின்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? வாட் ஆர் த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் ரொம்பவுமே முக்கியமாக இருக்குது. அது நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், முக்கியமாக பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்லாம் பண்ணும்போது நீங்கள் இதை நல்லா பார்க்கணுங்க. ஒன்று, காஸ்ட் பர் கிளிக். எவ்வளோ காஸ்ட் பர் கிளிக், ஒரு கிளிக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்றதுல கண்ணாக இருக்கணும். அடுத்தது காஸ்ட் பர் லீடு. ஒரு லீடு உங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஓகேங்களா? அதாவது பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ், தே ஆர் நாட் கஸ்டமர்ஸ், பட் த பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ் யூ அக்வயர்டு த்ரூ யுவர் மார்க்கெட்டிங். ஓகே, 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, 10 பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே காஸ்ட் பர் லீடு 100 rupees. ஸோ அதே மாதிரி காஸ்ட் பர் அக்விசிஷன் என்றபோது சிபிஏன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் கஸ்டமர்ஸாக மாறினாங்க. ஸோ சிபிஏனா காஸ்ட் பர் ஆக்ஷன் கிடையாதுங்க, காஸ்ட் பர் அக்விசிஷன். காஸ்ட் பர் ஆக்ஷன் அப்படின்றது எனி டிசையர்டு ஆக்ஷன், அதுக்கான காஸ்ட், ஓகேங்களா? ஸோ சிபிசியை நீங்கள் மானிட்டர் பண்ணணும், சிபிஎல்லை மானிட்டர் பண்ணணும், சிபிஏ முக்கியமான விஷயம். க்ரோத் மார்க்கெட்டிங், பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஏவும் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. அக்விசிஷன், ஒரு கஸ்டமர் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்றது, ஓகேங்களா? அது இல்லாமல் சிடிஆர் அப்படின்னும் போது கிளிக் த்ரூ ரேட். ஃபார் எவ்ரி 100 impressions or views, how many people clicks on your page. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியங்க, சிடிஆர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட். ஸோ நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்தது? ஒரு 3 lakhs rupees ரிட்டர்ன் வந்தது அப்படின்னா ROAS, ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட்ன்றது இங்கே 3, ஓகேங்களா? ஸோ 3 times உங்களுக்கு பெட்டரான ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்றது எடுத்துக்கலாம். ஸோ ROASஐ மட்டும் வச்சுக்கிட்டு நாம் நம்ம கம்பெனி நல்லா போகுதுன்னெலாம் சொல்ல முடியாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தது கம்பெனியுடைய ப்ராஃபிட் மார்ஜின்ஸை நம்ம பார்க்கணும். எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. ப்ராஃபிட்ன்றது உங்களுடைய மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் மட்டும் இருக்காது, ஆப்ரேஷன் எக்ஸ்பென்ஸ். அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஆப்ரேஷன்ஸ் நடக்கிறதுக்கு அவங்க யூட்டிலிட்டிஸ் வாங்கியிருப்பாங்க, சேலரிஸ் கொடுப்பாங்க, மற்ற விஷயங்கள் இருக்கும், ரெண்ட்டு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் மந்த் ஆன் மந்த்து ஒரு ஆப்ரேஷன் எக்ஸ்பென்ஸுன்னு இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இனிஷியலாக அவங்க செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி 12ஆக டிவைட் பண்ணும்போது 12 monthsக்கு எவ்ரி மந்த்துக்கு நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஒரு விர்ச்சுவல் செட்டப் காஸ்ட்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காஸ்ட்டு ப்ளஸ் ஆப்ரேஷன் எக்ஸ்பென்ஸு ப்ளஸ் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸு இது எல்லாமே ஓவரால் ப்ராஃபிட்லேருந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கான ப்ராஃபிட் மார்ஜின் என்னன்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி அதுக்கப்புறம் சேர்ன் ரேட், எவ்வளோ பேர் உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களை விட்டு வெளியே போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பார்க்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிட்டென்ஷன் ரேட், எவ்வளோ கஸ்டமர்ஸ் உங்கள் கூட ரீடைன்டாக உங்கள் கூடயே இருக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் கன்வர்ஷன் ரேட், ஃபார் எவ்ரி 100 people who comes to your page, how many people are actually converted. ஸோ கன்வர்ஷன் ரேட், இது எல்லாமே கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸுங்க. இதை வச்சு தான் நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதா, நம்மளுடைய பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கான்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அகைன் நான் சொல்கிறேன், காஸ்ட் பர் கிளிக், சிடிஆர், காஸ்ட் பர் அக்விசிஷன், ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட், churn rate, retention rate, conversion rate, profit margins, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்க. Thank you very much. This is Sasikumar Talks.